ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள், அச்சுறுத்தல்களை பற்றி பேசிட்டு வரோம். ஸோ இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு ஏற்படக்கூடியதை பார்த்தோம். இதே பெண்கள் வந்து படித்துவிட்டு அதே கல்லூரியில் வேலை செய்யும்போது அவர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுவும் கொஞ்சம் அச்சுறுத்தலாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் மாணவர்களை பார்க்கும்போது அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம், அந்த பண்பாடு, பணிவு, மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் எங்கே வேணாலும் எந்த கல்லூரியில் எடுத்து பார்த்துட்டாலும் அது அப்படி தான் தெரியும். மாணவர்களுடைய மரியாதை விதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஏன்னா தன்னை விட வந்து கொஞ்சம் அதாவது இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்தாங்க அப்படின்னா உடனே இந்த மாணவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, அவர்களை வந்து இப்போ திரைப்படங்களில் காமிக்கக்கூடிய அளவுக்கு இமேஜின் பண்ணிக்கிற மாதிரியே தான் அவங்க வந்து கற்பனையாக தன்னுடைய காதலன் காதலி மாதிரி உருவகப்படுத்தி ஆசிரியர்களை வந்து பார்க்கக்கூடிய மாணவர்களும் இன்றைய காலகட்டத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதே பெண் பேராசிரியர்கள் அல்லது ஆசிரியர்கள் போய் நடத்தும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாணவர்கள் மாணவர்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒழுக்கம் இல்லாத மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்லூரிகளில் பாடம் நடத்த விடாமல் அந்த ஆசிரியரிடம் கிண்டல் கேலி பேசுவாங்க. அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் வைப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வகுப்பு எடுக்கும்போது நம்ம இடத்திலேயே கண் சிமிட்டைகள் அல்லது பாலியல் சீண்டல்கள் மாரி விரல்கள் இல்லது ஏதாவது ஒரு வித வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த வகுப்பை எடுக்க விடாத அளவுக்கு தடுக்கக்கூடிய மாணவர்கள் கூட்டமும் இன்றைய கல்லூரிகளில் அதிகமாகவே இருக்குது. இதுவும் ஒரு விதமான அச்சுறுத்தல்கள் வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கு தொடரக்கூடியது. இது கல்லூரிகளில் மட்டும் கிடையாது. பெண்கள் எங்கெங்கெல்லாம் பொதுவாக வேலை செய்கிறார்களோ அனைத்து இடங்களிலும் இது போன்ற நபர்களால், அதாவது மாணவர்கள் போன்ற பெரிய நபர்கள் இருக்கக்கூடிய, அதாவது அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்வது, ஒரு விதமான ஒரு செக்ஷுவல் டிசையர் அந்த மாதிரி நபர்களால் ஏற்படக்கூடிய பாலியல் சீண்டல்கள் அதிகம் அதிகம் காலம் காலமாக அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பெண்கள் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா, பெண்கள் மீதையே தவறு சொல்லக்கூடிய சமூகமும், அதை பொய் வழக்காக சோதனை பண்ணக்கூடிய நபர்களும் குழுக்களாக இணைந்து செயல்படுகின்றார்கள் அப்படிங்கிறது சமூகத்தில் அதீத உண்மை அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுப்போம். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி.